ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். ஸோ நீங்களும் தேவங்க வந்து ஒரு சிஇஓ, அதாவது டிஃப்ரெண்ட் கம்பெனி. நீங்கள் வந்து மின் கம்பெனியோட சிஇஓ, தேவங்க வந்து கிம் கம்பெனி. 2 பேருக்கும் ரைவல் கம்பெனின்னு சொல்லலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ், அப்புறம் நிறைய ஃபைட்ஸ், அப்புறம் நடுவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். நிறைய கமெண்ட் வரவே மாட்டேங்குது. நிறைய கமெண்ட்ஸ் வரலன்னா வீடியோவும் டிலே ஆகும், சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் வேணான்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நான் சீக்கிரமாக போடுவேன். ஸோ ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வீடியோ கால் லைக் அண்ட் கம் பண்ணுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்லாம் எங்க லைக் ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது. அந்த கேன்டீனோட டிவியில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்குமே ஒரு பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்எம்எல்ஏயோட பையன், அவனோட பாடி துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் ஒரு பழைய ஃபேக்ட்ரிக்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொலை தொடருமா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இது 5வது கொலை. இதுக்கப்புறம் இந்த கொலை தொடருமா? இந்த சைக்கோ, இந்த கில்லர் யார்? நீங்கள் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரே ஒரு கால் பண்ணி சொல்லுங்கள், உங்களோட நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியூஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்துக்கிட்டு காசிப் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த கேன்டீன் மேலே இருந்து பில்டிங், ஸோ அது உங்கள் பில்டிங், மென் கம்பெனி. ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம கொரியாலே ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பில்டிங், ஃபுல்லாக கிளாஸ் பில்டிங். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி அதை எடுத்துகிட்டு கோவமாக போயிட்டுருக்கீங்க உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே. ஸோ போயிட்டு கால் பண்ணி, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஹெட்டும் இங்கே 5 நிமிஷத்தை வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வித்தின் 5 minutes இந்த பில்டிங்கில் இருக்க எல்லா ஹெட்ஸுமே இங்கே இருக்காங்க. எல்லோரும் வந்தோன்னே அந்த மீட்டிங் ரூமுக்கு போயாச்சு. நீங்கள் அந்த பேப்பரை அப்படியே அந்த டேபிளில் தூக்கி போடுறீங்க. நீங்கள் எல்லாம் என்ன கிழிக்கிறீங்க? நம்மளை விட அந்த கிம் கம்பெனி, அவன் டாப் மோஸ்ட் கம்பெனி, அவன் வந்துட்டான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து செகண்ட் வந்துட்டோம். என்ன நடக்குது? வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங்? நீங்கள்லாம் ஒழுங்காக வேலை பார்ப்பீங்கன்னா நான் உங்கள் தலைமையில் விட்டுட்டு போனேன். எந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி லாஸ் ஆகியிருக்கு? நம்ம கம்பெனிக்கு எப்படி செகண்ட் பொசிஷன் வந்துச்சு? ஐ வாண்ட் டு நோ த ரீசன். சேல்ஸ் டீம், நீங்கள் சொல்லுங்கள். மேம், சேல்ஸ் எல்லாமே நல்லா தான் மேம் போயிட்டுருக்கு. அப்புறம் எப்படி நம்ம டாப் 2க்கு வந்தோம்? டெலிவரி டீம், நீங்கள் சொல்லுங்கள். மேம், நம்ம கூட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு எல்லாமே போயிட்டுருக்கு மேம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளைண்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்கிறாங்க மேம். கிழிச்சாங்க. அப்போது இதுக்கு நம்ம கம்பெனி டாப் 2க்கு வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வார்த்தை கிடையாது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டீம், வாங்கம்மா. டைமுக்கு நீங்கள் கால்க்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க, அப்பப்போ லீவ் போடுவீங்க. சொல்லுங்கள், உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மேம் மேம் அது அது வந்து மேம், என்ன அது வந்து, ஐ வாண்ட் த ரீசன். on my company as a number 1 company in the world. You know, இது என்னோட ப்ரைட். இதுக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்குன்னு தெரியுமா? உங்கள் எல்லாரோட சின்ன சின்ன மிஸ்டேக்கால் என்னோட கம்பெனி செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. எனக்கு தெரியாது எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு. இப்போது எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு ½ an hour டைம் தரேன். எதனால் நம்ம கம்பெனி செகண்ட் பொசிஷன் வந்திருக்குன்னு யூ ஹாவ் டு சே ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கோவத்தில் அப்படியே உட்காந்துருக்கீங்க, தலையில் கை வச்சுட்டு. மேம் மேம் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. வாட் சுஹு, நீயே பார்க்குறல்ல, எனக்கு அந்த கம்பெனி சுத்தமாக பிடிக்காது. அவங்கக்கிட்ட நான் தோத்துட்டேன். 6 மந்த்தாக நம்ம கம்பெனி தான் டாப்பாக இருந்துச்சு. இப்போது அசால்ட்டாக அடித்து தூக்கிட்டானுங்க.
அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவத்தை கற்றுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே கிம் கம்பெனியில் பார்ப்போம். ஸோ இங்கே எல்லாருமே மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. வெல் டன் கைஸ், ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஸோ உங்களோட 6 month உழைப்பால் இன்றைக்கி நம்மளோட கம்பெனி டாப் நம்பர் 1 இன் த வேர்ல்டு. எனக்கு எவ்வளோ ஹாப்பி அண்ட் ப்ரௌடாக இருக்குது தெரியுமா? ஸோ கைஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கனால உங்கள் எல்லாருக்குமே இந்த மந்த் டபுள் போனஸ் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே செம்ம ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட அசிஸ்டன்ட். ஓகேவா, சொல்லுங்கள் சார். கஹா, நீங்கள் சொல்ல ஸ்ட்ராட்டஜியால் இன்றைக்கி நம்ம கம்பெனி நம்பர் 1 வந்திருக்கு. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களுக்கு இந்த மந்த் சேலரி ட்ரிபிள் மடங்காக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக என்ன ஆகியிருக்குன்னா, லைக் உங்களோட கிளைண்ட்டை வந்து தயங்கோட கம்பெனியில் இழுத்தாச்சு. பிகாஸ் லைக் 2 பேருமே சிமிலர் ப்ராடக்ஷன் தான் பண்ணுறீங்க, சிமிலர் ப்ராடக்ட்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து லைக் உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் லைக் வந்து லெத்தாஜிக்காக இருந்திருப்பாங்க. பெருசாக லைக் கிளைண்ட்ஸ் கால்லாம் அட்டன் பண்ணாமல், லைக் அவங்க சொல்கிறத வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணாமல் சில நேரத்தில் இருந்திருப்பாங்க. அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ உங்கள் கிளைண்ட்ஸ் பாதி அங்கே இழுத்தாச்சு. ஸோ சேல்ஸ் அவங்களுக்கு டாப்பில் போய் இப்போ அவங்க நம்பர் 1 கம்பெனி ஆயிடுச்சு. ஸோ இதை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறா. நீங்கள் வந்து கிம் தயோங் எப்படியோ வின் பண்ணிட்டல, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கடுப்பாயிருங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்தாச்சு. எல்லாருக்கும் காரணம் தெரிஞ்சுதா? யாருனால இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேம், ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு மேம், அதனால தான் சேல்ஸ் ஆல டிலே. மேம், சேல்ஸ் வந்து ப்ராடக்டை வந்து மூவ் பண்ணாதனால தான் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக கொடுத்தோம் மேம். அதுவும் இல்லாமல் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் டீம் பேசுகிறாங்க. சேல்ஸ் வந்து கரெக்டான டைமுக்கு ப்ராடக்டை கொடுக்காதனால எங்களால் டெலிவரி பண்ண முடியல அப்படின்றாங்க. இங்கே செம்ம காண்டாகிறீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்கிறாங்களே தவிர யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் பண்ணுறேன், லைக் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு யாருமே வாயை திறந்து சொல்லலை. ஷட் அப் கைஸ், ஐம் ஷேம் ஆன் யூ. நீங்கள் பாட்டுக்கு லைக் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறீங்களே தவிர இதுக்கு என்ன சொல்யூஷன் இல்லை. நாங்கள் தான் பிரச்சனை, நாங்கள் தான் தப்பு பண்ணோம், இதுக்கப்புறம் அது தப்பு நடக்காது, நம்ம கம்பெனி எப்படி முன்னேற்றுறது அதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டீங்கள? தான் மேலே தப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கணும், அதுதானே? எப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறீங்க? ஐ டோன்ட் நோ கைஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, நம்ம கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஐ வாண்ட் மை கம்பெனி டு பி நம்பர் 1 கம்பெனி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி போட்டு போகிறீங்க அந்த இதை. ஸோ உங்களுக்கு செம்ம டென்ஷனு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு கடுப்பாக உட்காந்துட்டீங்க. என்ன பண்ணுறது, அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவகிட்டே நான் திரும்ப திரும்ப தோத்துட்டு இருக்கேன். ஷட். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகியிருக்குண்டா உங்களை வந்து லைக் நம்பர் 1 கம்பெனி எப்போவுமே வந்து 6 month ஒன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் கம்பெனி தான் நாமினேட் ஆகியிருக்கும். திடீர்னு நம்பர் 1 பொசிஷனுக்கு தயாங்கோட கம்பெனி வந்ததுனால இப்போ தயாங்க்கு அந்த அவார்ட் தராங்க. ஸோ அதுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. எல்லாருமே ஏஞ்சி பவ் பண்ணுறாங்க. பிகாஸ் நான் சொன்னல டாப் மோஸ்ட் கம்பெனி, அதனால நீங்கள் லைக் உங்கள் நேம் சொன்னாலே ஒரு கெத்து தான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க. எல்லாருமே ஏஞ்சி பவ் பண்ணுறாங்க, அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் அழகாக ஃபஸ்ட் ரோவில் போய் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரிங்க. அந்த சன்கிளாஸ் எடுத்துகிட்டு அங்கே அவார்ட் நாமினேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி எல்லாருமே ஏஞ்சி பவ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ திரும்பி பார்த்தா அங்கே வரது தயம் செம்ம மாஸாக கெத்தாக வந்துட்டுருக்கான். எல்லாருமே வாயை பழக்கிற அளவுக்கு ஹேண்ட்ஸமாக வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்குமே தெரியும் நீங்கள் எழுந்திருக்க மாட்டீங்கன்னு. ஏன்னா 2 பேருக்கும் அவ்வளோ ஈகோ இஷ்யூஸ், கிட்டத்தட்ட டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஸோ லைக் உங்களை பார்த்துட்டே தான் உங்கள் ஆப்போசிட் சீட் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் உட்காடுறான். ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காடுறான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அவன் ஸ்மர்க் பண்ணிவிட்டு அங்கே அந்த டிவி எல்இடியை பார்த்துட்ருக்கான். ஸோ அவார்ட் நாமினேட் பண்ணி டாப் மோஸ்ட் கம்பெனி அவார்ட் கோஸ் டு லைக்
கிம் தயோங் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு ஸ்மர்க் பண்ணிவிட்டு அந்த அவார்ட் போய் வாங்குறான். நீங்கள் அப்படியே லைக் கை தட்டுறீங்கன்னா பிகாஸ் யாராக இருந்தாலும் அது வந்து தே டிசர்வ் இட். அவங்க கஷ்டப்பட்டனால தான் அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ நீங்கள் கை தட்டுறீங்க. அவன் வந்துட்டு வான் ஐ மிஸ் யூ, ஏன்னா இந்த அவார்ட் நீ வாங்குவேன்னு இத்தனை நாளாக கனவு கொட்டை கட்டி வச்சிருப்பல, ஐம் சாரி, உன்னோட கனவு கலைஞ்சு போச்சு அப்படின்றான். ஸோ லைக் உங்களுக்கு செம கடுப்பாகுது. கொஞ்ச நேரத்தை அப்புறம் எல்லாமே சாப்பிட போயிடுறாங்க. இந்த பக்கம் லைக் அந்த டேபிள் மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, ஸோ எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தேங்க வந்து உட்காடுறான். நீ எதுக்கு இங்கே வந்து உட்கார்ற? மொயன், இது ஒன்றும் ஓ சீட்டு இல்லைல்ல, எல்லாருக்கும் அவங்கவுங்க நேம் போட்டு அவங்கவுங்க சீட் இருக்குது. இது என் பேர் தானே அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, அவனோட பேர் தான் போட்டிருக்கோம். நீங்கள் அப்புறம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவன் பக்கத்தில் வந்து உட்கார்றான். இது உன் நேம் போட்டு இல்லையே, அவர் தான் வரவே இல்லையே, இது இனிமேல் ஏன் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன மொயன், செம்ம காண்டாக இருக்க போல். தேவாங், எனக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்குது. அந்த ஃபீலிங்கா உன் மேலே காட்டி உன்னை கொலை பண்ண வச்சிடாத அப்படின்ற மாதிரி நீங்கள் கடுப்பாகிறீங்க. என்ன இவ்வளோ இவ்வளோ டென்ஷன் ஆனால் பிபிலாம் ஏறாதா? ஏதோ ஏறிட்டு போகுது. உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. உன் சீட்டில் உட்காந்து சாப்பிட முடியுமா? உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணாமல் எப்படிவா என்ன இருக்க முடியும் என்னால்? நீ என்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கணும் வாயன், அதுதான் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியே. அதுவும் கனவுலையும் நடக்காது. அதான் உன் முன்னாடி அவார்டே நிற்குது, அதுவே போதும்ல வாயன் அப்படின்றான். உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைக் அவன் காஃபி மாதிரி ஏதோ குடிப்பான். ஸோ குடிச்சிட்டு வேணுங்கன்னே அவங்க மேலே கொட்டிட்டான். தேவாங், என்ன பண்ணுற? சாரி 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 சாரி, இட்ஸ் பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு சரி போய் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் யாரோ கதை திறக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி திரும்புறீங்க. தேவங்க வந்து உங்களை அப்படியே வாலோட பின் பண்ணிடுறான். தேவங், என்ன பண்ணுற நீ? என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ஏன்டி, ஏன் இவ்வளோ கோவம்? எனக்கு தெரியும் உனக்கு ஈகோ இஷ்யூஸ் இருக்குன்னு, எனக்கும் சேம் ப்ராப்ளம் தான். இருந்தாலும் உன் மேலே என்னால் கோவம் சுத்தமாக பட முடியல. உன்னை தோக்கடிச்சு நீ கோவப்படுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கானா, அதை மட்டும் நான் ஒத்துக்கிறேன். உன்னை எப்போ பார்த்தாலும் தோக்கடிச்சு இந்த மாதிரி கோவப்பட வச்சு பார்க்கணும். கோவப்படும் போது கூட நீ ரொம்ப அழகாக இருக்கவன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. தயம், வேலை போய் பார்க்குறியா? என் வேலை தான் வாங்கினது, அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட லைக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தயம், என்ன பண்ணுற நீ? விட தயம், விடுடா. அவன் நெக்கில் கிஸ் பண்ணி அப்படியே ஒரு பைட் பண்ணுறான். தயம், ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் விடுற மாதிரியே இல்லை. அப்படியே நெக்கில் அப்படியே பர்பிள் மார்க் ஆகிடுச்சு. என்னடா பண்ணுற? பொறுக்கி பொறுக்கி தாண்டி, உனக்காக என்ன வேணால் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணி அப்படியே இப்போ உங்கள் லிப் டு லிப் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லைக் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டிங்க அந்த கிஸ்ஸோட. ஸோ அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ரியலைஸ் ஆகி புழுக்கி தள்ளுடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. என்ன வாயன், கிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு போல் அப்படி சொல்லிட்டு அவன் லிப்ஸை தொடச்சிக்கிட்டே சொல்கிறான். இதுக்கப்புறம் இங்கே வந்த உன்னை கொன்றுவேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டு போகிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, இப்படி தான் வருவேன், உன்னை இப்படி டீஸ் பண்ணுறதுல இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, கோவப்பட்டாலும் கோவப்பட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் கோவம் வருது, ஒரு பக்கம் ப்ளஷ் ஆகுது. அவன் மேலே கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவன் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ்ஷு, காதல். ஆனால் 2 பேருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மனசு இல்லை. பிகாஸ் 2 பேருமே ரைவல் கம்பெனி. நீங்கள் அவன் எப்போ சருங்குனா நீங்கள் ஃபஸ்ட்டு வரலான்னு பார்ப்பீங்க, நீங்கள் சருங்குனா அவன் வரலான்னு பார்ப்பான். அதனால் ஒரு ஈகோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அப்படியே அவன் வந்து பக்கத்தில் உட்காடுறான். என் லிப்ஸு வர ரொம்ப ட்ரையாக இருக்குது, வரியா வயன்? திருப்பி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். செருப்பாலே அடிப்போன்னு அடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை வயன்.
உன் கையால் அடி என்ன எல்லாமே வாங்கிக்கிறேன். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீ என்ன ஜென்மனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறான். ஆங்க்ரி பேர்ட் கொஞ்சம் கூட மாறல. அதுக்கப்புறம் அவன் வால்பேப்பர் எடுத்து பார்க்குறான். அது நீங்கள் தான் இருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க அதில். எப்போ தான் என் லவ் ஒத்துக்க புரியும். நீயும் என் லவ் பண்ணுறேன்னு தெரியும் ஆனால் ஒத்துக்கிறதுக்கு மனசில்லை கோவக்காரி அப்படின்றான். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிகிற மாதிரி. ஸோ 2 பேருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே கடுப்பாக தான் இருந்திருக்கும். 2 பேருமே அவ்வளோ சண்டை போட்டுப்பீங்க. ஆனால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக ஆரம்பித்து தேவனுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் இன்னும் பண்ணலை. ஆனால் லைக் அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்துல பார்ப்போம். ஒரு அபேண்டன் பில்டிங்கில் ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கானுங்க. ஐ மீன் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு ப்ளீஸ், நான் இந்த தப்பு பண்ணலை, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடியல சொல்லிகிட்ருக்கான். ஆனால் அவன் இழுத்துட்டு போகிறவன் அப்படியே தான் இழுத்து போயிட்டுருக்கான். அவன் பிளாக் ஹூடி போட்டு ஃபுல்லாக மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கு ஃபேஸு. அவன் கண் மட்டும்தான் தெரியுது. பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போடுறான். என்னை விட்டுரு, உனக்கு எவ்வளோ கோடி வேணா தரேன், என்னை உயிரோட விட்டுரு. உன் கோடியை வச்ச மயிரை கூட என்னால் பிடுங்க முடியாது. உன் பணத்தை வச்சு உன்னை வந்து காப்பாற்ற சொல்லு. இருக்கனால தானே இவ்வளோ ஆட்டம், இவ்வளோ திமிரு, ஆணவம் எல்லாமே. ஆனதோ இந்த கத்தி, அதுக்கு இந்த பணம்லாம் பார்க்க தெரியாது. உன்னை எப்படி கொள்ளுதுன்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே வெட்டி 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 இந்த கறியெல்லாம் வெட்டுவாங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காலை வெட்டுறான். அவன் உயிர் போகிற இதில் கத்துறான், அப்படி கத்துறான். ஆனால் அவன் காதில் விழவே இல்லை. இன்னொரு காலையும் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு அப்படியே வலி உயிரை போகுது. பயங்கரமாக கத்துறான். அந்த பில்டிங்கை அப்படியே அதிரும் போல் அந்த மாதிரி கத்துறான். அதுக்கப்புறம் அவனோட மெயின் பார்ட் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் தனியாக வெட்டிடுறான். அவ்வளோதான். அவனுக்கு எப்படி சொல்கிறது, பாதி உயிர் போயிடுச்சு. பார்த்து பார்த்து அழுகுறான். திருக்கத்தினால தானே இவ்வளோ திமிரு உனக்கு, இதே இப்போ இல்லை, என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான். ஆக்சுவலாக பாதி கால் விட்டுட்டு பாதி விட்டுட்டான். இவன் பாதி உடம்பு வச்சுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட ட்ரை பண்ணுறான். அந்த பிளட் அவ்வளோ வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துலே அவன் துடிச்சு இறந்துடுறான். அவன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த பாடி கட் பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த பக்கம் கட் பண்ணி பார்ப்போம். உங்களை எனக்கு டாப் 1 வந்தாகணும் டேட், இங்கே பாருங்க டேட், எனக்கு கடுப்பாக இருக்குது. அந்த கிம் இருக்கான்ல, அவன் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டான் டேட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஸோ அவங்க அப்பா தான், என்னம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ தானே எப்போவுமே நம்பர் 1 இருப்ப. இப்போ அவன் இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் அடுத்த வாட்டி நம்ம தான் ஜெயிப்போம், சரியா? ஓகே டேட். என்ன அவன் என்ன திருப்பி வம்பில் தானா? ஆமாம் டேட், ஓராக தான் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் என்னைக்கு வாங்க போகிறான்னு தெரில. அவங்க சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, லைக் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன்தான் தேவங்க. 2 பேருக்குமே லைக் டாம் அண்ட் ஜெர்ரின்னு தெரியும். இருந்தாலும் 2 பேருக்கும் க்ரஷ் இருக்க மாதிரி அவங்க அப்பாவுக்கும் தோணும். சரி, எப்படியாவது உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முன்னாடியுமே பேச்சு நடந்திருக்கும். ஆனால் லைக் நீங்கள் ஒத்துருந்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் செட்டே ஆகாது 2 பேருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அவங்க அப்பா இப்பயும் அதுக்கு ட்ரை பண்ணுவார் லைக் பேச. ஆனால் நீங்கள் ஒத்துருந்துருக்க மாட்டீங்க, எனக்கு வேணாம், லைஃப்பில் வந்து இது செட்டே ஆகாது இந்த பேரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே படுத்து தூங்கியாச்சு. உங்கள் அம்மா தான், என்னங்க அவள் சாப்பிடவே இல்லைங்க, விடுமா, அவளே அழுதுகிட்டே இருந்தா, தூங்கட்டும். சரி, அவன் எங்க இதோ வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னே அவன் வாசலில் தான் நின்றுட்டுருப்பாத்தே அவங்க. அங்கிள் என்ன அழுதுகிட்டே தூங்கிட்டாளா? ஆமாம், இவ்வளோ நேரம் டாப் 1 வரணும்னு சொல்லிட்டு இருக்கா, விட்டு தான் கூடாண்டா. அங்கிள் எனக்கு விட்டு கொடுக்கறது பெருசு கிடையாது, ஆனால் அவளை கோவப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பி தெரியுமா? என்னமோ என்ன லவ்வோடா,
என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களை ஷோஃபாவில் படுக்க வச்சுட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தேங்னா உங்களை மடியில் வச்சுக்கிறான். வயன் வயன் அழுதியா? அழாத. அடுத்த அடுத்த வாட்டி நீ தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவேன். அதுக்கு நான் பொறுப்பு. எவ்வளோ சேல்ஸ் வந்தாலும் அதை நான் கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். பொண்ணை ரூமில் படுக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே ஓகே அங்கிள்ன்றான். நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா யார் வந்து தூக்குறா என்ன பண்ணுறானே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா தூங்குவீங்க. ஸோ உங்களை அழகாக தூக்கிக்கிறான். நீங்கள் அப்படியே சிலுங்கிட்டே லைக் அவங்க அப்பான்னு நினச்சிக்கிட்டே லைக் அவங்க லைக் இறுக்கி அப்படியே படுப்பாங்கல்ல, ஸோ ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குனா, ஸோ அந்த மாதிரி தூங்கிக்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் அவன் தூக்கிட்டு போய் பெட்டில் படுத்துக்க வச்சு லைக் பெட்ஷீட்லாம் போட்டு விட்றான். எப்படி குழந்த மாதிரி தூங்குறா பாரு. ஆனால் ஆஃபீஸில் வந்தால் டெரர் சிஇஓ. புரிஞ்சிக்கவே முடியாது வாயனொன்னு அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். அவங்கள வந்து லைக் அப்படியே ஹக் பண்ண மாதிரி, இந்த மாதிரி எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா இருக்க போகிறோமோ தெரியல, அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைக் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் மார்னிங் எழுந்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோலே அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் 1 தான் வரணும்னு ஆசை உங்களுக்கு. நீங்கள் அதே கோலில் தான் இருப்பீங்க. வேகமாக போகிறீங்க. போயிட்டு எனக்கு எல்லா டீமும் இங்கே கேதர் பண்ணணும், ஸோ நான் மீட்டிங் ரூமில் இருக்கேன், 5 minutes தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சூஹுகிட்ட சொன்னானே டக்குன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வராரு. ஸோ நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்கிறீங்க, எப்படி சேல்ஸ் இது பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம போன கிளைண்ட்ஸ் எப்படி வர வைக்கணும் எல்லாமே. ஆனால் இந்த விஷயம் லைக் தேவங்க ஒரு ஸ்பை இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா தேவங்க கேட்டுட்டு தான் இருக்கான் எல்லாமே. ஹோ வயன், இவ்வளோ நல்லா பிளான் பண்ணுறியா? ஆனால் என்ன, உன் ஆஃபீஸ்லேயே எனக்கு ஒரு ஸ்பை இருக்குது, அது உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. பாவம் வயன், ஆனால் உன்னை தோக்கடிக்க எனக்கு மனசே வரல. பரவாயில்ல, நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் அது நீயே ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே இது பண்ணல. அந்த காலை அப்படியே கட் பண்ணிடுறான். ஸோ அந்த பிளான்லாம் முடிச்சு, இதுதான் பிளான், இது லைக் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான் வெளியில் தெரியவும் கூடாது. தெரிஞ்சதுன்னா யூனோ இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அந்த ஸ்பை இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே கட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து லைக் அதுபடியே எல்லாமே போயிட்டுருக்கு. உங்கள் கம்பெனி நிறைய உழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா லைக் அவங்க டீம் வீடெலாம் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து வீட்டுக்கே போகிறது கிடையாது. ஃபுல்லாக லைக் லைக் ஆஃபீஸ்லேயே சுற்றி சேல்ஸ் டீம் கிட்ட போகிறது, டிஸ்ட்ரிபியூஷன் டீம் கிட்ட போகிறது, ப்ரொடக்ஷன் கிட்ட போகிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீம் கிட்டேயும் நீங்கள் வந்து லைக் எப்படிலாம் இது பண்ணணும், மெட்டீரியல்ஸ்லாம் எங்கெங்கே வருது, கரெக்டாக ஆர்டர்லாம் வந்து ப்ளேஸ் ஆகுதா, கஸ்டமர்லாம் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எப்படின்னா ஃபுட்டு கூட சாப்பிட்றதில்ல, நைட்டு தூங்குறது கூட இல்லை. ஒரு 2 வீக்ஸு நீங்கள் இதே ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணுறீங்க. ஒன்று நைட்டு ஸ்கிப் பண்ணுறீங்க, இல்லை மதியானம், இல்லை காலையில். ஆனால் நைட்டு வந்து ஒரு 2 hours 3 hours ஸ்லீப் தான். எப்படி வந்து லைக் பிளான் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக நடக்குதான்ட்டு நீங்கள் அதுதான் மண்டையில் ஓடுதே தவிர நீங்கள் தூங்கறதே விட்டுட்டீங்க. ஸோ இதனால் உங்கள் ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. லைக் 2nd வீக் நெக்ஸ்ட் டே ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருக்குது. நீங்கள் வந்து லைக் உங்கள் ஆஃபீஸ்லேயே படுத்துட்டீங்க, சுத்தமாக முடியல. என்ன ரொம்ப தலை வலிக்குது, குளிர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏசி ஆஃப் பண்ணுறியா? ஓகே மேம். அதுக்கப்புறம் பார்க்குறேன், நீங்கள் எப்போவுமே ஏசி ஆஃப் பண்ண சொல்ல மாட்டீங்க. மேம் ஐ ஓகே? ஏன் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் படுக்கிறீங்க. சேல்ஸ் டீம்லேருந்து ரிப்போர்ட் வந்தாச்சு. மேம் நம்ம ப்ரொடக்ஷன் இப்போ முன்னை விட 50% அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் இப்படியே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். நம்ம பொசிஷன் ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக டபுள் மடங்கு சேலரி தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஹாப்பி ஆகிட்டு அவங்க போயாச்சு. ஸோ நீங்கள் லைக் சூவை பார்த்துட்டு தான் இருக்கான். மேம் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், ஐ திங்க் ஸோ, ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். யா இட்ஸ் ஓகே ஸோ ஐம் ஃபைன். இன்னும் மற்ற டீம்கிட்டேருந்து எதுவுமே எனக்கு ரிப்போர்ட் வரல. மேம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஒன்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் பிடிஎஃபாக உங்களுக்கு ஃபோனில் சென்ட் பண்ணுறேன் மேம் அப்படின்ற. எஸ் மேம்
யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட் மேம். உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே ரொம்ப டல்லாக இருக்குது. இங்கேருந்து டாக்டர் யாராவது வர சொல்லவா? இட்ஸ் ஓகே, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். ஃபேமிலி டாக்டர் வருவாங்க, நான் பார்த்துக்கிறேன். மேம் டிரைவர்? இல்லை பரவாயில்ல, அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. சுஹு லைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்கள் பின்னாடியே தான் வரா. அவங்க எங்கேயா மயக்கப்பட்டு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ உங்கள் பின்னாடியே வந்து கார் வரி விட்டு போகிறான். மேம் டேக் கேர். ஒன்ஸ் ரீச் ஹோம் ஜஸ்ட் மெசேஜ் மீ மேம். ஷோர் சுஹு, பாய். பாய் மேம். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிட்டான். நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ஃபீவர் அடிக்குது, சுத்தமாக முடியல. நீங்கள் வரும்போது ஒரு காஃபி குடிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் வாமிட் வர மாதிரி த்ரோ அப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே லைக் இது எப்படின்னா ஸ்மாலான ஹைவே. ஸோ இது ஷார்ட் கட் ரூட் உங்கள் வீட்டுக்கு. அந்த ரோடு பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த சைடு தான் வந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. நீங்கள் காரை ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு லைக் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக இப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எதுவுமே காலையிலேருந்து இங்கே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த காஃபி தான் குடிச்சிருப்பீங்க, அதுவும் இப்படி த்ரோ பண்ணிட்டீங்களா? சுத்தமாக உங்களுக்கு எனர்ஜி கிடையாது. அப்படியே லைக் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே லைக் அப்படியே பார்க்குறீங்க அந்த ரோடை. அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போயிருக்கும். அதுலேருந்து இந்த கார்லேருந்து யாரோ தொம்முன்னு குதிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, யார் அது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளரியாக தான் இருக்குது உங்களுக்கு. பார்த்தா அதுலேருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஓடி வரான் உங்ககிட்ட. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு லைக் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து ஓடி வரத்துக்கும் பின்னாடி இருந்து யாரோ லைக் ஆக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அவன் பின்தலையிலே அடிக்கிறாங்க. அது அப்படியே அவன் பின்தலை சொருவி கீழே விழுது. உங்கள் காலடியில் வந்து விழுறான் அந்த ஆக்ஸு. லைக் தலையில் சொருவி இருக்குது, உங்கள் காலில் வந்து அவன் அந்த பையன் விழுறான். யார் யார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஸ்டன் ஆகி போய் பார்க்குறீங்க. அவனே பார்த்துட்டு நான் சொன்னல அந்த பிளாக் ஹூடி போட்டு, ஸோ அவன் அப்படியே உங்களை முறைச்ச மாதிரி வந்துட்டு இருக்கான். இங்கே பார்த்துட்டு அவ்வளோதான், அப்படியே பின்னாடி போய் ஓடுறீங்க. லைக் எப்படின்னா லைக் கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. அவன் பார்த்துட்டு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சுருப்பான், உங்கள் கழுத்துலேயே சொருகிறான். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டீங்க. ஸோ உங்களை அப்படியே விட்டுட்டு இங்கே அந்த பையன் இருக்கான்ல, அவன் தலையிலேருந்து அதை எடுக்கிறான். ஃபுல்லாக அப்படி வருது ரத்தம். ஸோ அவனை அப்படியே கட்டி அந்த லைக் எப்படின்னா காரோட டிக்கிக்குள்ளே போட்டான். உங்களை பார்க்குறான், நீங்கள் மயங்கி கிடக்குறீங்களே. ஸோ உங்களை அப்படியே தூக்கி லைக் அந்த பேசஞ்சர் சீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் படுக்க வச்சிடறான். ஸ்ட்ரைட்டாக அவனோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்குன்னா இல்லை எப்படி சொல்கிறதுனா லைக் ஒரு பாலடைஞ்ச ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் தான் அது சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு அவனோட ஸ்டேக் மட்டும் பார்த்துப்பான். அவன் ஒரு இடமா இருக்க மாட்டான், சொல்லப்போனால் ஒவ்வொரு இடத்துக்காக மாறிக்கிட்டே இருப்பான். ஸோ உங்களை வந்து அவன் லைக் பெட் மாதிரி போட்டு வச்சுருப்பான் அவன் படுக்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களை படுக்க வச்சுட்டு இவனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டுனா பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் தரன்னு. ஸோ அப்படியே பிடிச்சி அவனை அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி படுக்க வச்சிட்டான். உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம், கார்லேருந்து தப்பிச்சிட்டா என்கிட்டருந்து தப்பிச்சு போகலான்னு நினப்பா? இல்லை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செம்ம காண்டாகுது. மாயிர அப்போது அவளுக்கும் அப்படி தானே இருந்திருக்கும், எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பா. உன்னெல்லாம் இப்படி கொல்லக்கூடாதா, ஃபஸ்ட்டு அதை எடுத்துட்டு அப்புறமேட்டு உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயின் அதை கட் பண்ணிடான். ஸோ அதுக்கப்புறம் அவன் கத்துறான், துடிக்கிறான், பயங்கரமாக கத்துறான். ஆனால் நோ யூஸ். அவன் எல்லாம் அப்படியே கட் பண்ணி துண்டு துண்டாக வெட்டிட்டான். அவன் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படி அலறான். அதுக்கப்புறம் போய் லைக் அவன் காலை அப்படியே கட் பண்ணுறான். மன்னிச்சிரு, யார் நீ, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன இப்படி பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் எப்படி வாழுவேன்? வாழக்கூடாது, நீலாம் சாவறதுக்கு பிறந்தவன், அதுவும் என் கையால் சாவறதுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே துண்டு துண்டாக அவனை அப்படியே வெட்டிட்டான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா லைக் அது எல்லாமே இது பண்ணிட்டு அவன் இல்லை எப்படி சொல்கிறதுனா மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வேறு சட்டை போட்டு வரான். பார்த்தா உங்களுக்கு செம்ம ஃபீவர் இருக்கும், நான் சொன்னேன்ல. ஸோ பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. அப்படியே உங்களை பார்க்குறான். எதுக்கு நீ இங்கே வந்த, நீ என் லிஸ்ட்டிலே இல்லை,
அதுக்கப்புறம் உங்கள பார்க்குறான். லைக் தொட கிட்ட வரும்போது தான் பார்த்தா ஃபீவர் அடிக்கிறது தெரியுது அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து வந்து உங்களுக்கு போட்டு லைக் தண்ணி ஊற்றி இது பண்ணுறான். நீங்கள் தூக்கத்திலே முழுங்குறீங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே படுக்க வச்சுட்டு, நீ பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. எதுக்கு நீ என் கண்ணில் படணும்? எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் போல் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். மார்னிங் ஒரு 10 போல் இருக்கும். நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே இன்னும் பிளரியாக இருக்குது அந்த விஷயம் எல்லாமே. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லாமே புது இடமா இருக்குது. இது இது என்ன இடம்? நான் எங்கே இருக்கேன்? யாரை நீங்கள் கூப்பிட்டு வந்தா? யாராவது இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துச்சி வரீங்க. ஸோ அப்படியே லைக் ஒவ்வொரு இடமா பார்க்குறீங்க. அது எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. பார்த்தா லைக் நான் சொல்லியிருந்தேன்ல உங்களை வந்து ஹெல்ப் கேட்டான்ட்டு. நீங்கள் அப்படியே எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் வந்து ஓடி வந்தது, அவனை ஆக்ஸை வச்சு அடித்தது, அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து லைக் நின்னது, நீங்கள் அதுக்கப்புறம் பயந்தது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு இவன் அவன் ஹெல்ப் கேட்க வந்தவன்ல பார்த்தா அவன் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கு பாடிலாம். நீங்கள் அப்படியே அவ்வளோ பயப்படுறீங்க. அதுக்கப்புறம் ஓடலான்னு பார்க்கும்போது பின்னாடி அவன் வந்து நிற்கிறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? ஏன் இவ்வளோ கொண்டு வச்சிருக்க? அவன் என்ன தப்பு பண்ணா? எதுக்கு இப்படி பண்ணுற நீ? சொல்லு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. இங்கே பார்த்தா லைக்கு நீங்கள் பின்னாடியே போயிருப்பீங்கள்ல. ஸோ ஒரு பாக்ஸ்லேருந்து என்னமோ உழுது பார்த்தா ஒருத்தவனோட தலை. நீங்கள் அவ்வளோதான் ஆனு கத்தி அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்க. முன்னாடியே வார்னிங் பண்ணியிருக்கணும் இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே தூக்கிட்டு திருப்பி அந்த பெட்லேயே போய் படுக்க வைக்கிறான். இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டிருப்பான்ல அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். எதுக்கு கொல்ல பார்க்குற? யார் அவங்கெல்லாம்? என்னை எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ். என்னை எதுவும் பண்ணிடாது. நான் இந்த தப்பு பண்ணலை. எந்த தப்பு நீ பண்ணல. அப்புறம் எதுக்கு நான் ஒன்று கொல்ல போகிறேன்? அப்புறம் ஏன் என்ன கடத்தின? அவங்களே ஏன் கொல்ற? அவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, கொன்ன. நீ அதை பார்த்துட்ட. என்னை பற்றி வெளில சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதான் உன்னை தூக்கிட்டேன். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படி தான் சொல்லுவாங்க. என்கிட்டேருந்து தப்பிச்சு போனோன்னு உண்மையை சொல்லிடுவாங்க. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற. டோன்ட் வரி. உன்னை எதுவும் நான் பண்ண மாட்டேன். என்கிட்டேருந்து நீ தப்பிக்காத வரையும். அதுக்கப்புறம் லைக் உங்களே பார்த்துட்டு இருக்கான். சாப்பிட்டியா? இல்லை, இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். லைக் ரசம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. விஷம்லாம் இல்லை, சாப்பிடு. ஃபீவர் போல் வேறு எதுவும் சாப்பிட்டா சரிக்காது, இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசம் அப்புறம் உருளைக்கிழங்கு போல். ஸோ அப்படியே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு வாயெல்லாம் கசக்குது. பார்த்துட்டு சாப்பிடு, ஜுரமாப்பா அப்படி தான் இருக்கும், சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறான். உங்கள் பேர் என்ன? அவன் திரும்பி பார்த்துட்டு அவசியம் தெரியணுமா? தெரியணும்னு மின்யுங்கி. என்ன எல்லாரும் ஷுகான்னு சொல்லுவாங்க. நீயும் ஷுகானே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறான்? இவனை பார்த்தா அவ்வளோ மோசமான மாதிரி தெரியல. இருந்தாலும் ஒரு மாதிரி டெரராக தான் இருக்கான். சிரிக்கவே மாட்றான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே தட்டை வச்சுட்டு பார்க்குறீங்க எப்படா இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு. ஐயோ
இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே, அந்த நேரத்தில் வாமிட் வரணும், அங்கே நிறுத்திருக்கவே மாட்டேனா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். ஐயோ கடவுளே! அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி பார்த்தா இங்கே தேங்னா என்ன வாயின் வந்திருந்தா அங்கேருந்து கால் வந்திருக்குமே. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்பை இருக்கும்ல, ஸோ அங்கே கால் பண்ணுறான். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஆமாம், வாயின் கம்பெனிக்கு வரலையா? இல்லை இல்லை சார், அவங்க நைட்டு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் மேம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓ சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவன் கட் பண்ணிட்டு அவங்க அப்பா கால் பண்ணுறான். ஹலோ சொல்லுப்பா. அங்கிள், வயனுங்க. வயன் இங்கே வரலையேப்பா, ஆஃபீஸில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆஃபீஸு சரிங்க அங்கிள், மேபி அங்கே இருக்கலாம். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. வீட்டுக்கே வரல, கொஞ்சம் என்னன்னு பார்க்குறியா? சரிங்க அங்கிள் சரிங்க அங்கிள் சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். வயன் வீட்டுக்கும் போகல, ஆஃபீஸ்லேயும் இல்லை, எங்கே போயிருப்பா? அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டண்ட் இருக்கான்ல, சுஹு, உங்களோட அசிஸ்டண்ட். ஸோ அங்கே அடிக்கிறான். ஹலோ ஹலோ, யார்? ஆமாம், வாயனுங்க. மேம் இங்கே இல்லை, நீங்கள் யார்? நான் தயாங் பேசுகிறேன். சார் நீங்கள் வாயனுங்க. சார் நேற்று அவங்க உடம்பு சரியில்லைன்னு அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். கார்லேயே ஏற்றிவிட்டு அவங்க தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனாங்க. வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். வீட்டில் இல்லை. சார் என்ன சொல்கிறீங்க? நான் தான் அவங்கள அனுப்பி வச்சேன். அவள் வரலடா. சரி, நான் பார்த்துக்கிறேன், வெய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். எங்கே போயிருப்பா அவன்? வீடு, வீடை விட்டால் ஆஃபீஸ், இதை தவிர அவள் எங்கேயுமே போனது இல்லையே. இப்போ கூட பிஸ்னஸ் மீட்டிங் எதுவுமே கிடையாது அவள் ஷெட்யூலில், நல்லாவே தெரியும் எனக்கு. எங்கே போயிருப்பா அவள்? அவனுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் வர சொல்கிறான். சொல்லுங்கள் பாஸ். வாயனை இன்னும் வரல, எனக்கு அவளை லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறானுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தப்ப கடைசியாக நீங்கள் அங்கே லைக் அந்த ரோடு இருக்குல்ல, ஸோ வாமிட் பண்ண நின்றுருப்பீங்களா, ஸோ அந்த ரோட்டில் வந்து கடைசியாக உங்கள் லொக்கேஷன் நின்று இருக்குது. உங்கள் கார் ஜிபிஎஸ் இருக்குல்ல அது. ஸோ அங்கே போய் பார்க்குறாங்க, உங்கள் கார் மட்டும் அப்படியே இருக்குது, சாவியோடு அப்படியே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறான் தேவாங். எங்கே அவ? வயன் 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 எங்கே போயிருப்பா அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த லைக் ஒரு கார் சைடு மாதிரி இருக்கும், அங்கேயுமே கொஞ்சம் தூரம் போய் பார்த்துருப்பான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கம் போய் பார்த்துருப்பான். அங்கே எங்கேயுமே நீங்கள் காணோம். தேவனுக்கு ஒன்றுமே புரியல, பயம்தான் அதிகமாகுது. ஸோ அவன் இமீடியட்டாக போலீஸ் கால் பண்ணுறான். ஹலோ ஜிமின், சொல்கிறா மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, நான் என்னோட வயனை காணோண்டா. எது வயனையா? என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். சரிடா, நான் பார்க்குறேன். அவள் வேறு எங்கேயா இருப்பாளா, இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு. நான் என்னோடய சைட்லேருந்து என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ்டா ஜிமின், இட்ஸ் ஓகே, நீயும் செக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்றாங்க. ஸோ தேவங்க வந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு எல்லா வீட்டுக்கும் கால் பண்ணியாச்சு, எங்கே நீங்கள் அடிக்கடி போவீங்களோ. ஸோ அங்கே எங்கேயுமே நீங்கள் இல்லை. பயம்தான் அவனுக்கு இன்னும் அதிகமாகுது. ஸோ இங்கே வந்து நிறைய இந்த கில்லர்ஸ் லைக் நிறைய கொலை நடந்திருக்கு, இந்த கில்லர் வேறு வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே தேவங்க இன்னுமே பயம் அதிகமாகுது. ஒரு வேளை இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ? திருப்பியும் ஜிமின் கால் பண்ணுறான். ஜிமின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. வயன் ஒருவேளை அந்த கில்லர் கையில் மாட்டியிருப்பாளோ? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குடா. ஆனால் அவன் கையில் மாட்டினவங்க இதுவரையும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லைடா. என்னடா பயமுத்துற? நிஜமாலும்டா, அவன் கையில் மாட்டினவங்க எல்லாமே துண்டு துண்டாக தான் செத்து போயிருக்காங்க. வயன் எனக்கு தெரியாதுடா. வயன் இன்னைக்குள்ளே எனக்கு கிடச்சாகணும். சரிடா, நான் பார்க்குறேன், நான் கண்டிப்பாக வயனை கண்டுபிடிப்பேன் அப்படின்றான். ஸோ தயாங்க அங்கே போயிடுறான். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் தேடிட்டுருக்காங்க, மொபைலை ட்ராக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த யூஸுமே கிடையாது, உங்கள் மொபைலும் அந்த காருக்குள்ளே தான் இருந்திருக்கும். ஸோ கடைசியில் வந்து லைக் ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த லைக் பிளட்டு சொல்லியிருப்பான்ல அங்கே கடந்திருக்கும், அதையும் பார்த்துருப்பானுங்க. தேவங், இங்கே பார்த்தியா பிளட்டு? அப்போ கண்டிப்பாக இந்த கில்லர் தாண்டா தூக்கியிருப்பான்
அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த வந்திருப்பீங்க லாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை தெரிஞ்சோன்னே டாக் இன்னுமே தூக்கி வாரி போடுது. அப்போ என் ஒயன் டேய் மச்சான், கண்டிப்பாக என் ஒயன் வேணும்டா, உயிரோட வேணும்டா, ப்ளீஸ்டா, டேய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஸோ இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லா இடத்துக்குமே தேட சொல்லி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் கம்பெனி சிஇஓ. ஸோ அவ்வளோ பவர் இருக்குது உங்களுக்கு. உங்களை தேட சொல்லி சிட்டியில் எல்லா இடத்துக்குமே போலீஸ் அனுப்பியாச்சு. ஸோ தீவிரமாக தேடிட்டுருக்காங்க உங்களை. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இங்கே வந்து இன்னொருத்தவனை தூக்கிட்டு வரான். பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு வந்து திருப்பி அங்கே போட்டு வைக்கிறான். அவனுக்கு வந்து உயிர் எப்படி சொல்கிறதுனா மயக்கத்தில் இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, சுகா எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொல்றீங்க? என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு மனுஷன் உயிர் எடுக்கிறது அவ்வளோ நல்லதா என்ன? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் விட்டுருங்களேன். அவன் என்ன பண்ணான்னு தெரியாமல் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்காத, புரியுதா? உன் லிமிட் என்னவோ அதில் இருக்க பாரு. ஏன் வேலை என்னமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீ தலையிடணும்னு நினைக்காத. அப்புறம் நான் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்றான். உங்களுக்கு பயமாகுது, ப்ளீஸ் விட்டுருங்களேன், பாவம். யார் இவன் பாவமா? என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? ஒரு பொண்ணை துடிக்க ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி நாயெல்லாம் என்ன பண்ண சொல்கிற? நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டீங்க. நம்ப மாட்டேல? நம்ப மாட்டேன். இப்போ பாரு அவனே உண்மையாக சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அந்த ஏதோ கால் வெட்டுறான். லைக் அந்த ஒரு மயக்கம் தெளிஞ்சு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அப்படியே வாயை பொத்திட்டு நீங்கள் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனே லைக், ஏய் எதுக்குண்ணா உன்னை கொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, நீ முந்தா நேற்று ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னல, ஸோ அது எப்படி பண்ணன்னு இப்போ நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஏன்னா லைக் அவன் ஒன்று ஒன்றா அவன் சொல்ல வெட்டிக்கிட்டே இருக்கான் பயத்தில். அவன் வெட்டிக்கிட்டே இருக்கான், இவன் பயத்தில் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு காதை மூடிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் இது யூங்கி இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அவன் தலையை வெட்டி அங்கேயே அவனை கொன்னுட்டான். இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாரு? அவன் பண்ணது தப்பு தான், ஆனால் இப்படியே கொல்லணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுகா வராரு. வந்தவங்க முன்னாடி உட்காந்துட்டு, இங்கே பார், நீ நினைக்கலாம் எதுக்கு நான் அவங்கள தேடி கொள்றேன்னு. எனக்கு இந்த மாதிரி நாயங்கள்லாம் விட்டு வைக்க பிடிக்கவே பிடிக்காதா. நான் கொல்றவன் எவனுமே நல்லவன் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னவனுங்களாக தான் இருப்பானுங்க. எவன் பொண்ணுங்க மேலே கை வைக்கிறானுங்களோ அவனுங்க உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்க தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, நீ யாருக்கு எதுக்காக இதில் முதல்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லு, எதுக்காக இப்படி பண்ணுற? எதுக்காக நான் இப்படி பண்ணுறேன்? ஏன்னா அந்த வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன். நான் என்னோட வயசு வெறும் 7 தான். என் அப்பா அம்மாவோட சந்தோஷமான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்போது தப்பிச்சது நான் மட்டும்தான். நைட் நேரத்தில் யாருமே வரல. அப்போது நான் மட்டும் தனியாக நடந்து போனேன். என்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க கூட முடியல. அதுக்கப்புறம் நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். எந்த பிளேஸ்ன்னு கூட தெரியல. அப்போதான் எனக்கு சாப்பாடுனா என்ன, பசினா என்னன்னு தெரிஞ்சது. அது வரையும் அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன அடித்தாங்க, திட்டினாங்க. கஷ்டப்பட்டு தான் கொஞ்ச நாள் சர்வை பண்ணேன். அப்போதான் நான் லிசாவை பார்த்தேன். அவள் என்ன மாதிரியே இருந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவளை 2 நாய்ங்க துரத்திட்டு வந்தானுங்க. அப்போ அவனுங்களை கத்தியை வச்சு காட்டி மிரட்டி ஓட வச்சேன். அதுக்கப்புறம் லிசாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவன் என் தங்கச்சி மாதிரி இருந்தா. அவளை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா பார்த்துட்டு இருந்தேன்.
அன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு தங்க இடம் கிடையாது. அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஓரமாக தூங்கிட்டு இருந்தோம். நான் எந்திரிச்சு பார்க்கல. அவள் எப்போவுமே என் பக்கத்தில் தான் படுத்திருப்பா. காலையில் விடிஞ்சது, பக்கத்தில் அவள் இல்லை. பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பக்கம் ஓரமாக அவள் பொணமா கிடந்தா. 5 நாய்ங்க ரேப் பண்ணி கொண்டு இருந்தானே. அப்போ நான் செத்துட்டேன். அதில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 5 நாய்ங்களையும் தேடி கொலை பண்ணேன். இன்னமும் அந்த வேட்டை தொடருது. இனிமேலும் அப்படிதான் நான் இருப்பேன். புரியுதா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப அமைதியாக இருந்திருப்பான், கோவப்பட்டிருப்பான் தான். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வெறியை நீங்கள் பார்த்ததில்ல. ஷாக்காகி நீங்கள் அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வாயன். அது நம்ம தான் தடுக்கணும். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் வாயன். ரொம்ப கோவக்காரி அம்மே நீ. பார்த்துருக்கேன், நிறைய டிவிலாம் பார்த்துருக்கேன். நம்பர் 1 கம்பெனி, மெயின் கம்பெனியோட CEO. என்னை எதுவும் பண்ணிட மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை எதுவும் நான் பண்ண மாட்டேன். உன் காசும் எனக்கு வேணாம். அதை வச்சு ஒன்றுன்னா பிடுங்க போகிறது கிடையாது. நீங்கள் அது போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவனும் போயிட்டான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பொண்ணுக்கு நடந்ததும் யோசித்து பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு, இப்படிலாம் இருக்கா அப்படி லைஃபு, நம்ம எவ்வளோ சொகுசாக வாழ்கிறோம் அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க நீங்கள். எல்லாருக்கும் லைஃப் ஈஸியாக இருந்ததில்ல. நம்ம தூக்கி கொட்டுற சாப்பாடுக்கு எத்தனையோ பேர் ஏங்குறாங்க. ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே சேடாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ லைக் ஒரு 2 டேஸ்க்கு போயிருக்கோம். ஸோ சுகா தான் உங்களை பார்த்துக்கிறாரு. அப்பப்போ டைமுக்கு சாப்பாடு வந்துடும். அங்கங்கே கொல்லுவார். ஆனால் அது மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க பண்ண தப்புனாலும் உங்களுக்கு ஒரு உயிரை கொல்றதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பக்கமே போக மாட்டீங்க. அலற சவுண்ட்லாம் கேட்கும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ட்ரமடைஸ் ஆன மாதிரி ஆகிட்டீங்க. ஒரு மாதிரி சேடாக யார்கிட்டையுமே பேசுறதில்ல. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஒரு காதில் கேட்டுக்கிட்டே இருக்க அவங்க கத்துறதுலாம். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே படுத்துட்டீங்க சுத்தமாக முடியாமல். ஸோ அப்போ தான் லைக் அந்த கதவை உடச்சிக்கிட்டு கீழே, நீங்கள் மாடியில் இருப்பீங்க அந்த பில்டிங்கில். கீழே கதவை உடைக்கிற சவுண்ட் கேட்குது. அங்கேருந்து சுகா வராரு. வயன் உங்களுக்கு அகெயின் ஃபீவர் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு பயத்துலேயே. வயன் உன்னை காப்பாற்றிட்டு தான் வந்திருப்பாங்க, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்ட்டு. ஸோ அங்கேருந்து சுகா போயிட்டாரு. இங்கே பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு லைக் உங்களை தேவங்க எழுப்புறாரு. நீங்கள் அப்படியே மயங்கி தான் இருக்கீங்க. ஸோ உங்களை டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிமின் தான் அங்கேருந்து பார்க்குறாரு எல்லாத்தையுமே. தேவங்க உங்களுக்கு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஸோ ஜிமின் நீங்கள் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு. பார்த்தா லைக் ஒருத்தவனை வெட்டி அப்படியே அவன் செத்துட்டான், ஆல்ரெடி செத்துட்டான். ஸோ அங்கங்கே பிளட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே தான் அந்த கில்லர் தங்கியிருந்தானா இத்தனை நாளா அப்படின்னு பார்த்துட்டு லைக் எல்லாத்தையுமே போலீஸ் இதெல்லாம் வர சொல்லி ஸோ அந்த இடத்தையுமே பிளாக் பண்ணி அங்கே என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் முக்கியமான எவிடன்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் தான் அந்த கொலைகாரனை பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ நீங்கள் எழுந்துனா உங்களை கேட்கலான்னு இருக்காரு. நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்களா. ஒரு 1 டே அப்படியே தான் வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே தான் ஒரு கண் முழிச்சு ஒரு நிதானத்துக்கே வந்திருப்பீங்க. ஸோ தேவங்க உங்களை பார்க்குறாரு. வயன் நீ ஓகே தானே? வயன் பொறுக்கி நீங்கள் என்ன பண்ணுற? நீ இல்லாமல் நான் இப்படி தரமாக ஆயிட்டேன்டி. சாரிடி, உன் மேலே கோவம் இருக்குதா எனக்கு. ஆனால் நீ இல்லைன்னா செத்துருவேன். ஐ லவ் யூ வயன். ப்ளீஸ் வயன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம் வயன். நீ அந்த டாப் 1 கம்பெனியாக இருந்துக்கும். உன் காம்படிஷனில் நான் வரவே இல்லை. அதுக்காக உன் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத வயன். அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அந்த கில்லரை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போல்லாம் நீ ஒன்றும் விட்டு தர தேவையில்ல. எனக்கு தெரியும் என் கம்பெனி எப்படி நம்பர் 1 பொசிஷன் ஆகணும்னு. அதுவும் இல்லாமல் சிம்பத்தில் லவ்லாம் சொல்ல தேவையில்ல.
அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் சிம்பத்திலாம் வரல, உன் மேலே ஏற்கனவே லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்பேப்பர் காட்டுறான். ஏய் இது எப்படிடா சுட்ட? அதெல்லாம் தானாக வரும். சரி அந்த கில்லரை பார்த்தியா? உன்னை எதாவது பண்ணானா? என்ன எதுவும் பண்ணலை. அவன் ஃபேஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவன் என்னை கட்டி தான் போட்டிருந்தான். அவன் ஃபேஸ் எதுவும் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி அவன் ஃபுல்லாக மாஸ்க் போட்டுட்டு இருப்பான். அவனை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி 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 நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்துடுறான். ஜிமன் தான். டேய் அவள் ஏதாவது பார்த்தேன்னு சொன்னாலா? ஏய் அவள் பார்க்கலையாண்டா, அவன் ஃபேஸ் ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருந்தானா? சின்ன அடையாளம் கூட தெரியல. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்றாடா. அவள் சரியானா மேபி நான் கேட்டு பார்க்குறேன். அப்படியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் போயிருக்கும். உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து சுகர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பீங்க. சரி நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜிம்முனுமே விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே கிடச்ச எவிடன்ஸ் வச்சு எப்படி தேடலாம் அந்த கில்லரை அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம சுகரை பார்ப்போம். இங்கே அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தவன் கூப்பிட்டுட்ருக்கான். பாப்பா வா சாக்லேட்டு வா நம்ம அங்கே போய் விளாட்லாமா அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட சாக்லேட் கொடுத்து ஒரு பையன் அப்படியே கூட்டிகிட்டு வரான். ஒரு பையன் சொல்ல முடியாது, ஒரு 30 வயசு ஆம்பளைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே அந்த பொண்ணை ஏதாவது பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறான். இங்கே பின்னாடி ஒருத்தர் ஹூடி போட்டு ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இவன் திரும்பி திரும்பி பார்க்குறான். அந்த ஹூடி போட்டவன் நிற்கிற மாதிரியே இல்லை. பாப்பா வா சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பாப்பாவை பிடிச்சி இழுக்கிறான். அந்த மாஸ்க் போட்டோம் சொன்னால பின்னாடி ஹூடி. ஸோ அவன் பிடிச்சி இழுக்கிறான். ஏய் விட்றா அவ கைய. என்ன நான் இருக்கும் போது எந்த பொண்ணுக்காவது ஆபத்து வருமா அப்படி சொல்லிட்டு கத்தி எடுத்து கழுத்துலேயே ஏற்றுறான். சதக்குன்னு குத்துறான். அங்கேயே கீழே விழுந்துடுறான். ஸோ இதை வந்து அந்த பிள்ளை கண் மறைச்சு தான் அதை வந்து குத்திருப்பான். அந்த பிள்ளை பயந்துடக்கூடாது சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு துணி மாதிரி கட்டி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுறான். எங்கே வந்து அந்த பாப்பா விளையாண்டு இருந்துச்சோ அங்கேயே விட்டுட்டான். ஸோ இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறான். ஸோ சுகாவோட வேட்டை கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் உங்களை இதை பார்ப்போம். நீங்கள் வந்து எப்படின்னா க்யூர் ஆகிட்டு இப்போ உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ். நீங்கள் 2 பேரும் அந்த இதுக்கு போகும்போது நீங்கள் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. கடைசியில் சிஓவே கவுத்துட்டல நீனு. அப்புறம் இந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ஃபேஸ்க்கு மயங்காத பொண்ணுங்க இருக்காங்களா என்ன? அப்போல்லாம் இல்லை, சுமாராக தான் இருக்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் வந்து 2 பேரும் நல்லா அங்கே இருந்துக்கிட்டே ப்ரீஸ்ட் இருக்கும் போதே நீங்கள் வந்து இப்படி திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரிங் மாற்றிக்கிட்டு உங்களுக்குள்ள அழகான ஒரு மேரேஜ் லைஃப். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்லேயே ஒரு க்யூட்டான பேபி பிறக்குது. எப்படின்னா ஆம்பளை பையன்தான். ஸோ அப்படியே அவன் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கான். தேவங்கோட ஃபேஸ் தான் அப்படியே இருக்குது. டேய் ரொம்ப அழகாக இருக்கான்டா. பெருசானானா உன்ன மாதிரியா இருப்பான்? என்ன மாதிரி கொஞ்சம், உன்ன மாதிரி கொஞ்சம். அப்போது ஈகோ அதிகமாக இருக்குமோ? இருந்தால் மட்டும் என்ன, பார்த்துக்கலாம். நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான். ஆனால் அவன் என்ன மாதிரி திறமையாக இருக்கணும்டி. ஏய் அப்போ எனக்கு திறமை இல்லையடா. இருக்குது, என் அளவுக்கு இல்லை. 2 பேரும் அங்கே பெட்டில் படுத்துக்கிட்டு செம்ம சண்டை போடுறீங்க, குழந்தைய வந்து தொட்டியில் போட்டு. ஓகேடா, ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி சரங்கே.